Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்பெஷலா அதிரசம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணி இல்லாம ட்ரையா எடுத்துறணும். ஆனா ஈரப்பதமா இருக்கணும் அரிசி. அந்த அளவுல இந்த பாருங்க இந்த அளவுல அரிசி இருக்கணுங்க. வாசனைக்காக சுக்கு ஒரு துண்டும் ஏலக்காய் ஒன்றும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிட்டு இது நல்லா பவுடரா அரைச்சு எடுக்க போறோங்க. அரைச்சாச்சுங்க. இப்போ அரைச்ச மாவை சலிச்சு எடுத்துக்க போகிறோங்க. சலிச்சு எடுத்த மாவு இது 250 கிராமுங்க. வெல்லம் அதுக்கு 150 கிராம் வெல்லம் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். வெல்லம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ இதை நல்லா கரைக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஹீட் பண்ணி கரைக்க போகிறோங்க. நல்லா கரைச்சாச்சுங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் நிறைய டஸ்ட் இருக்கும். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டோம்னா டஸ்ட் இருக்கும். காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் டஸ்ட்டெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம இது எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லம் பாகு எடுக்க போகிறோங்க. இது பாகோடைய பதம் வந்துடுச்சான்னு எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு இதை ஒரு ட்ராப் சேர்த்து விட்டிங்கன்னா அது கரையாமல் ஜெல்லி மாதிரி அப்படியே இருக்கும். தேன் மாதிரி இருக்கும். அப்படியே அந்த இடத்துல இருக்கும். இது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க, பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சலிச்சு வச்ச அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. மாவு எடுத்து இப்போ தட்ட போகிறோங்க. வாழை இலை இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட வாழை இலை இல்லாததுனால நான் பிளாஸ்டிக் கவரில் தட்டுறேன். உங்ககிட்ட வாழை இலை இருந்தால் நீங்கள் வாழை இலை தட்டிக்கலாம். நெய் வாழை இலையாக இருந்தாலும் சரி, அது பிளாஸ்டிக் கவராக இருந்தாலும் சரி, தடவிட்டு அதுக்கு மேலே தட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். நெய்யோட டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும். கையிலையும் நெய் தடவிக்கோங்க. அப்போ தான் கையிலையும் ஒட்டாமல் வரும், கவர்லேயும் ஒட்டாமல் வரும். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. 2 அதிரசமாக போட்டு எடுக்கலாம். பாருங்க, போட்டது நல்லா புஷ்ஷுன்னு வருது. லோ ஃப்ளேமில் வச்சு செய்யணுங்க. இது சீக்கிரமாக வெந்துட்டு மாதிரி இருக்கும், அப்புறம் உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் தான் செய்யணும். இப்போ பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, பபிள்ஸ் எல்லாம் இல்லாமல் எண்ணெய் நார்மலாக ஆகிடும். அப்போ தான் அது வெந்துருச்சுன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ வெந்துருச்சுங்க. எடுத்து இதை பிழிஞ்சிக்கலாம். எண்ணெய் எல்லாம் இல்லாமல் தட்டி பிழிஞ்சிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ரொம்பவே டேஸ்டான அதிரசம் ரெடிங்க.